ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இது ஒரு ஈவினிங் vlog தான். இந்த கிட்ஸுக்கு வந்து என்னதான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது, லஞ்ச் கொடுக்குறது, ஈவினிங் ஸ்நாக்ஸு கொடுக்குறதுன்னு நினச்சாலே பைத்தியம் பிடிச்சிடும். எல்லா நாளும் இதாக யோசிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன கொடுக்கலாம், நாளைக்கு என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வீட் பிரெட் வச்சு எக்கு அதுக்கப்புறம் மில்க்கை வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து நாங்கள் இந்தியன் ஸ்டோர் போய்ட்டு பக்கத்துலேயே டாலர் ட்ரீ இருந்ததுனால டாலர் ட்ரீ போயிட்டு இந்த கிறிஸ்மஸ்க்காக வாங்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப குட்டியாக ட்ரீ இருந்துச்சு, 3 feet அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீலாம் வாங்கலை. என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கினா பெருசாக தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த ஆஷ்ட்ரே இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஆஷ்ட்ரே வந்து பார்த்தோன்னா எனக்கு குஷி மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. விஜய்க்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க ஜோதிகா. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாமே கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, எல்லாமே மேக்கப் ஐட்டம்ஸ்லாம், நெயில் பாலிஷ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, சாக்ஸு நிறைய இருந்துச்சுங்க. இந்த பர்டிகுலராக இந்த இந்தியன் ஸ்டோர் பக்கத்தில் இருக்க டாலர் ட்ரீயில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எங்கள் சைடு வந்திங்கன்னா சுத்தமாக அவ்வளோவா எம்டியாக இருக்குவாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் குழிக்கரண்டி, தோசை கரண்டி எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு சில ஐட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் இவன் அலப்புற தாங்க முடியல. அதுக்கப்புறம் இவனை எழுப்பி கவுண்டர் டாப்பில் உட்காந்துட்டு நான் சமைச்சிட்ருந்தேன். இன்றைக்கோட விழாக்கு அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.